ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆனந்த விலாஸ் லேக்சர். இன்றைக்கி நம்ம நிலவாசல் படி பூஜை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலவாசல் படி பூஜை போடுறதுக்குங்க தேவையானதை நம்ம பார்த்துக்கலாம். மல்லிகைப்பூ வேணுங்க, அப்புறம் குங்குமம், மஞ்சளில் வந்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர் ஊற்றி கரைச்சிருக்கிறேங்க. கல்கண்டு வேணுங்க நைவேத்தியமாக. வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கணுங்க. 2 விளக்கு ஏற்றி வைக்கணுங்க. ஏககாரத்தி முதல்ல ஊதுபத்தி பற்றி ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தாம்மா நாங்கள் விளக்கு ஏற்றணும். அதில் தான் விளக்கு ஏற்றணும். அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. முதல்ல நிலவெல்லாம் சுத்தம் பண்ணிக்கணுங்க. தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்து அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த இடத்துல நிலவு இப்படி நல்லா நம்ம இப்படி பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிக்கணுங்க. தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் கலக்கி அதை நம்ம தொடச்சி நிலவை வந்து நம்ம அதை நீட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு ஒரு துணி தனியாக வச்சுக்கணுங்க. நம்ம எல்லா துணியும் போட்டுக்கிட்டு இங்கே தொடச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு தனியாக இது எல்லாமே வச்சுக்கணும். அந்த இது தான் எல்லாமே செய்யணும். இப்படி வந்து நான் முதல்ல இப்போ நம்ம மஞ்சள் கலந்து வச்சோம் இல்லைங்க, நம்ம அதை வந்து பட்டை போட்டுக்கணுங்க. 1 2 3 அப்புறம் கீழே ஒன்றுங்க. அதே மாதிரி 1 2 3 அப்புறம் இப்படி ஒன்றுங்க. இதெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் அதே மாதிரி சென்டரில் அப்புறம் இங்கே சென்டருக்கு மேலே 3 இங்கே இந்த பக்கம் 2 3 1 2 3 அப்புறம் இப்படி ஒன்று அப்புறம் இப்படி இதில் ஜாயின் பண்ணிக்கணும். வச்சுட்டு அப்புறம் பொட்டு வச்சுக்கலாங்க. குங்குமம் வச்சுக்கலாம். குங்குமம் வச்சு 1 2 3 அப்புறம் இங்கே ஒன்று. அதே மாதிரியே 1 1 1 2 3 அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுக்கணுங்க. சென்டரில் 1 இங்கே சென்டரில் 3 1 2 3 1 2 3 இங்கே ஒன்று வச்சுக்கணுங்க. அதே மாதிரியே 1 2 3 இப்படி வச்சுக்கணுங்க. இப்படி வச்சுட்டு நம்ம நைவேத்தி வைக்கணுங்க. இப்போ வாசப்படி பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? வீடே மங்களகரமாயிருங்க இந்த பூஜை போட்டாலே. கல்கண்டு வைக்கிறேங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கல்கண்டு வச்சுட்டேங்க. இப்போ குண்டு மல்லிகைப்பூ வச்சுக்கலாங்க. மல்லிகைப்பூ இப்படி வச்ச பிறகு வெத்தலை பாக்கு பழம் தாம்பூலம் சமர்ப்பிக்கணுங்க.
தாம்பூலம் சமர்ப்பிச்சுட்டு இப்போ நம்ம தூபம் காட்டணுங்க. பூவு நைவேத்தியம் வெத்தலை பக்கத்தில் பழம்லாம் வச்ச பிறகு தாம்பூலம் வச்ச பிறகு நாம் தூபம் காட்டணும். நிலவு காலத்து நாம் அளவலாக கருதி நிலைவாசல் படி தான் நம்ம லட்சுமி மகாலட்சுமி. அதனால் நம்ம நிலைவாசல் படியை கடவுளாக கருதி நம்ம வழிபட்டு வரணுங்க. இந்த மாதிரி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக ரூபம் ஆக்ராபயாமி லகரி ராயே ஓஸ்ரீ ஓஸ்ரீ ரூபம் ஆக்ராபயாமி. दीपम कटिकरे दीपम समर्पयामि दीपम दर्शयामि ओम श्री महालक्ष्मी नमः ओम श्री महालक्ष्मी ओम श्री महालक्ष्मी नमः ओम श्री श्री मई महालक्ष्मी महालक्ष्मी देवी स्वाहा ओम श्री श्री मई महालक्ष्मी महालक्ष्मी सर्व सौभाग्य देवी स्वाहा ओम श्री श्री मई महालक्ष्मी महालक्ष्मी देवी सर्व सौभाग्यं देहि मे स्वाहा दीपं दर्शयामि ताम्बूलं समर्पयामि नैवेद्यं निवेदयामि ताम्बूलं समर्पयामि दीपं दर्शयामि. படி பூஜை நம்ம இப்படி நிலைவாசப்படியை லட்சுமியாக கருதி நம்ம வழிபட்டு வந்தோம்னா வாழ்க்கையில் எண்ணற்ற செல்வங்களை அடைஞ்சு நீண்ட ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோடு சிறப்பாக வாழலாங்க. நன்றி.